அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி அம்மா அவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த உலக அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சித்த மருத்துவத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும், மத்திய செம்மொழி ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் சந்திரசேகர் சார் அவர்களுக்கும், சிறுநீரக துறையினுடைய நிபுணர் டாக்டர் மகேஷ் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தை தெய்வநாயகம் சாருக்கு பின்னாடி அதே அதிர்வோடு அதே துடிப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுபா தெய்வநாயகம் அம்மா அவர்களுக்கும், இவற்றுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரத்தமாக இருக்கக்கூடிய செல்வசண்முகம் டாக்டர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மருத்துவர்கள், பெருந்தகைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே சொன்ன மாதிரி அரசு நிறுவனங்களே ரொம்ப சிரமப்பட்டு சித்த மருத்துவத்தையும் சரி எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கோம். பண வசதிகள் அரசாங்கத்தால் கொடுக்க முடியும், மனித உழைப்பு அதிகமாக கிடைக்கும், இடம் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான தனி நபர் நிறுவனங்கள் எவ்வளவு அரும்பாடுபட வேண்டும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு கஷ்டத்தையும் இந்த மாதிரி 25 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வி ஹவ் டு சல்யூட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா சாதாரண விஷயமே இல்லை. 25 வருஷமாக எந்த தொய்வும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை தனியார் ஒரு என்ஜிஓ மாதிரி அல்லது தனிநபர் அமைப்பாக நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சித்த மருத்துவத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அவங்க பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அல்லது அதனுடைய ஃபவுண்டர் டாக்டர் தெய்வநாயகம் ஐயா, நான் 2008 தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் விரிவுரையாளராக ஜாயின் பண்ணுறேன். அப்போ தெய்வநாயகம் ஐயா அங்கே ஒரு விசிட்டிங் டாக்டராக வந்துருந்தாங்க. அங்கே நிறைய அமைப்புகளில் மெம்பராக வந்தாங்க. தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தை ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச், அலோபதி மற்றும் சித்த மருத்துவம் இன்னைக்கு பேசுகிறோம். பட் 17 வருஷம், 17 கூட அதுக்கு மேலே 17 வருஷத்துக்கு முன்னாடி அதனை இன்டகிரேட்டட் அப்ரோச்சுக்கு ஒரு வித்திட்டவர் தேவநாயகம் சார். அதுக்கு நம்ம சித்த மருத்துவர்கள் அனைவருமே நம்ம நன்றி கடன் பட்டுக்கணும். இது போக இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய 2 பெரிய நிறுவனங்கள், மத்திய அரசோட சித்த மருத்துவத்துக்குனா 2 பெரிய நிறுவனங்கள். ஒன்று தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், நேஷனல் சித்தா, தட் இஸ் ஃபார் அகடமிக் செக்டர். அனதர் ஒன் இஸ் ஃபார் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம். அதனுடைய தலைமை அகம் ரெண்டும் இருக்கக்கூடிய இடம் சாரோடைய தெய்வநாயகம் ஐயாவோடைய அனுமதியின் பேரில் அந்த 15 ஏக்கர் இடம் கொடுக்கப்பட்டதும் தமிழக அரசால். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய சார்பில் அவங்க அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மத்திய அரசு பணம் கொடுக்க ரெடியாக இருந்தாலும் இடம் இருக்கணும். ஆனால் இடம் கொடுக்கறதுக்கு அன்றைக்கு இருந்த தெய்வநாயகம் ஐயா சூப்பரண்டாக இருந்தாங்க, அதனுடைய கண்காணிப்பாளராக இருந்தாங்க. அவங்க இடம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதனுடைய கட்டட பணிகள்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி அது ஆலமரமாக வளர்ந்துருக்கு. அதனை ஒட்டி மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தினுடைய தலைமைச் செயலகம் இருக்குது. ஸோ அவங்களுடைய பங்களிப்பு சித்த மருத்துவத்துக்கு மிக அளப்பரியது. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். எங்களுடைய மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களோடு இணைந்து பணியாற்றவும் இந்த மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மிக தயாராக உள்ளது. எந்த ரூபத்திலும் சரி, புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் we are ready to support in all the aspects in academic side or research or clinical side. எல்லாவற்றிற்கும் நாங்கள் இணைந்து பணியாற்ற ரெடியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போக செல்வசண்முகம் அவர் மை எல்டர் பிரதர் மாதிரி தான். எங்களுடைய நிறுவனத்தின் மிகப்பெரிய அமைப்பு ஜெனரல் பாடி, பொதுக்குழு, மத்திய அமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவினுடைய மிக முக்கியமான
அமைப்பில் மெம்பராக இருக்கிறாரு. அதனுடைய மெம்பர் ஃபார் தி ஜென்ரல் பாடி ஆஃப் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா. எங்களுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து எங்களால் கேட்க முடியாத நிறைய விஷயங்களை அவர் கேட்குறாரு. அது ஆவணப்படுத்தப்படுகிறது. ஆவணப்படுத்தப்பட்டு ஒன்றொன்றாக செயல்பாட்டுக்கு வருகிறது. அது சார் சொன்ன மாதிரி வர்ம நிலையமாக இருக்கலாம், அல்லது பிற மாநிலங்களில் சித்த மருத்துவ அமைப்புகளாக இருக்கலாம், சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கலாம். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பில் அண்ணன் வந்து சப்போர்ட்டிங் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். மோரோவர் எங்களுடைய எல்லா வளர்ச்சி பணிகள்லையும் அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் அவர் செல்வ சண்முகம் சாருக்கும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்த மருத்துவத்திற்காக இந்திய அளவிலும் உலக அளவிலும் சார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இன்னும் எல்லா நாடுகளிலும் பரவணும். அதுக்கு சார் மாதிரி சாரோ சாரை சார்ந்தவர்களோ உதவி பண்ணணும். மத்திய அரசின் சார்பிலும் நாங்களும் முடிந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தை நேஷனல் வைடும் சரி இன்டர்நேஷ்னல் வைடும் சரி கொண்டு போகிறதுக்கு எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்வோம். இந்த ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் 50 வருடம் அல்லது 100 வருடம் இதைவிட 10 மடங்கு வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய ஆலமரமாக வர வேண்டும். இந்த நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் முத்துக்குமார் அவர்களே. உங்களுடைய வேண்டுகோளை அம்மையார் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நாம் இணைந்து செயல்படலாம். இப்போ புரிந்துணர்வு போடலாமலே நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இனி வரும் காலங்களில் அதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மிக்க நன்றி. இந்த குழுக்களை எல்லாம் இணைப்பதற்கு இந்த ஒரு விழா ஒரு ஊன்றுகோலாக இருந்தது என்றால் அது ஐயாவினுடைய ஆசியும் இங்கு இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆசி என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் எல்லார் சார்பாகவும் சித்த மருத்துவம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. அடுத்ததாக டாக்டர் ராஜ மகேஷ் சென்னையில் தான் எம்பிபிஎஸ் முடித்தாங்க. அப்போ தான் டாக்டர் தெய்வநாயகம் ஐயா அவர்களுடைய மாணவராக இருந்தார். ஒரு முறை ஐயா கையால் பரிசு கூட வாங்கியிருக்கிறார். அந்த ஃபோட்டோ கூட எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணார். அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வேற ஒரு விஷயமா நாங்கள் பேசிட்டு எங்களுக்கு வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு டாக்டர் சரவணன் குப்புசாமின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கார்டியாலஜிஸ்ட். அவர் இன்னைக்கு நமக்கெல்லாம் பேச போகிறார், இணைய வழியாக வந்து பேச போகிறார். அவர் தான் காமன் ஃப்ரெண்டு. அது மூலமாக இவர் பழக்கமான பிறகு நான் வந்து ஐயாவினுடைய மாணவர் என்று எங்களுக்கெல்லாம் அறிவித்தார். அந்த அளவில் அவர் ஒரு மிக சிறந்த ஒரு சிறுநீரக நோய் நிபுணர். இவர் மிகச்சிறந்த ஆளுமை பெற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவருடைய மேற்பார்வையில் ஒரு பூனை கத்தீட்டர் போட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பராமரித்து கொண்டு வருகிறார். சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பூனையை. இதற்காக அவர் இந்த ஊரை விட்டு வெளியே செல்வது குறைத்து கொண்டார். வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைத்து கொண்டு அவர் அந்த அளவிற்கு செய்கிறார் என்றால் மனிதர்களுக்கு எப்படி செய்வார் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரை உங்கள் சார்பாக பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி திரு செல்ல சண்முகம், உங்களோட கைண்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு. நான் ரொம்ப நேரம் செலவு பண்ண விரும்பலை. ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விழாநாயகனை வந்து பேசுறதுக்கு கூப்பிட்றேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம் இன் த வே ஆஃப் திஸ் திங். நீங்கள் வந்து பேசுங்க. நீங்கள் வந்ததே எங்களுக்கு சிறப்பு. நீங்கள் வந்து எங்களோட இருந்து கலந்து கொண்டதே சிறப்பு. நீங்கள் பேசிய வார்த்தைகளை நாங்கள் வந்து சிறப்பாக எடுத்துக்கொள்கிறோம். மிக்க நன்றி.